வணக்க மக்களை, சட்டமன்ற கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுங்கள், பிரேமலதாவுக்கு அதிர்ச்சி கொடுத்த திமுக தலைமையா? வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளுமே எதிர்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான தேர்தலாகத்தான் தமிழகத்தில் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் தென்படும் என்பதை மக்கள் நன்கு அறிந்திருக்கிறார்கள். இந்த வகையில்தான் அதாவது ஆளும் கட்சியான திமுக மற்றும் ஆண்ட கட்சியான அதிமுக இந்த இரு திராவிட கட்சிகளுக்குத்தான் தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய போட்டி நிலவக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. அந்த வகையில்தான் அதாவது அண்மையில் திமுகவுடன் தனது கூட்டணி அறிவிப்பை வெளியிட்ட தேமுதிகவிற்கு திமுக தலைமையோ தேமுதிகவிற்கு 10 தொகுதிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது 10+1 என்ற அடிப்படையில் தான் இரட்டை இலக்கை தொகுதிகளை கேட்ட தேமுதிகவிற்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தியைத்தான் திமுக தலைமை அறிவித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பேசப்படும் செய்தியாக பார்க்கப்படுகிறது. அதாவது விஜயகாந்த் மறைவுக்கு பின்னு தேமுதிக சந்திக்கும் முதல் சட்டமன்ற தேர்தல் என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாக பார்க்கப்படுகிறதா? அதாவது விஜயகாந்த் மறைவுக்கு பின்பு தேமுதிகவின் பொதுச்செயலாளராக பிரேமலதா மாறியிருக்கிறார். திமுக கூட்டணி அமைப்பதிலிருந்தே தேமுதிகவின் நிர்வாகிகள் விருப்பம் என சொன்னாலும் முடிவை பிரேமலதா மட்டுமே எடுக்கிறார் என்று சொல்லப்படுகிறதா? இந்த வகையில்தான் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை 10க்கு மேற்பட்ட தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா தொகுதியை எந்த கட்சி கொடுக்கிறதோ அந்த கட்சியுடன் தான் நாங்கள் கூட்டணி என்பதை முடிவெடுத்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு அவர்கள் கேட்டபடியே 10+1 என்ற அடிப்படையில் தான் திமுக தலைமை அவர்களுக்கு தொகுதி பங்கீடு வழங்கியிருக்கிறது. ஆனால் பிரேமலதா கேட்டதை கொடுக்க முடியாது என எடப்பாடி பழனிசாமி கூறிவிட்டார். எனவே திமுகவுடன் பேசினார் பிரேமலதா. 10 சட்டசபை தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட் கொடுப்பதாக திமுக ஒத்துக்கொண்டதாம். அதனைத் தொடர்ந்தான் இது முடிவுகளெல்லாம் செய்யப்பட்டதுன்னு சொல்லப்படுகிறது. ஏனெனில் அப்போதே அறிவித்தார் கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தை போன்ற கட்சிகள் எல்லாம் அதிக தொகுதிகளை கேட்கதால் என்பதால் தான் திமுக அதை யாருக்கும் தெரியாமல் ஒரு ரகசியமாக வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறதா? இந்த நிலையில்தான் 10 தொகுதிகள் ஒரு ராஜ்யசபா சீட் கிடைத்துவிட்டது என்பது மகிழ்ச்சி. உங்கள் மகன் போட்டியிடும் விருதுநகர் தொகுதியை தவிர மற்ற 9 தொகுதிகளும் உங்கள் வேட்பாளர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு என திமுக சொன்னதால் பிரேமலதா பெரும் அப்செட்டில் இருப்பதாக கூறப்படுகிறதா? அதாவது 10 தொகுதிகள் கையில் கொடுத்துவிட்டு நீங்கள் அதாவது உங்கள் மகன் பிரேமலதா அதாவது விஜயபிரபாரன் தொகுதி போட்டியிடும் தொகுதியை தவிர மற்ற இருக்கும் 9 தொகுதிகளை நீங்கள் கண்டிப்பாக திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிடும் என்று திமுக தலைமை வலியுறுத்தி வந்ததாக தேமுதிகவின் பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறதா? இந்த வகையில்தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக சொன்னதால் பிரேமலதா அப்செட்டில் இருக்கிறார். அதாவது தேமுதிக 2% கீழ் வாக்கு வங்கி இருப்பதால் தான் அவர்கள் முரசு சின்னத்தில் போட்டியிட முடியாது எனவும் சொல்கிறார்கள். இந்த நிலையில்தான் அதாவது வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் கண்டிப்பாக தேமுதிக கொடுக்கப்பட்ட அந்த 10 தொகுதிகளில் அவர்கள் எத்தனை தொகுதிகள் வெற்றிகளை காண்பவர் என்றுதான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து. நன்றி, வணக்கம்.